நான் இடத்துல விருமாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்கிறதுக்கு மதுரை மொழிக்காக நான் வந்தேன். திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் நடிக்க போனேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடினா நம்ம கதி என்ன, நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம். நான் பயப்படுறதை பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போவும் போல மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பாக்யராஜ் சார், ராஜன் சார், தனஜெயன் சார் அண்ட் என்னோட அன்பு பிரதர் கௌரவ நாராயணன் அவர்களுக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தை தெரிவித்து வைக்கிறேன். எப்போவுமே எங்களோட துணை நின்று சினிமாவுக்கு ஒரு தூணாக இருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மற்றும் இங்கு வருகை தந்து இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை கரெக்டாக நடத்தி முடிச்சதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கைலன், எல்லா உதவி இயக்குனரும் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் இல்லை எந்த ஸ்கூல்லேருந்து வந்தாலும் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் அந்த இயக்குனர் வெளியே வரவே மாட்டார். உலகத்துக்கு அவர் தெரியாமல் போயிடுவார். அந்த மாதிரி எனக்கு என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த பாசத்துக்குரிய அண்ணன் வி.டி. அரசகுமார் அவர்களுக்கு என் வாழ்நாள் முழுதும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் சார். என்ன அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி தான், டே 1லேருந்து முடிக்கிற வரைக்கும் சார் வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்தார். ஸோ த கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் எல்லாமே நான் என் டீமோடு சேர்ந்து ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை முடித்து நான் அவருக்கு இன்னும் போட்டு காமிக்கல படத்தை. ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் போட்டு காமிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சாருக்கு என் மேலே. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நான் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க். ஏன்னா எங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து நான் வந்து ஒரு ப்ரொடியூசரோட டைரக்டராக இருக்க தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு காசு தராங்க, நம்மளை நம்பி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. ஸோ அது நம்மளோட வாழ்க்கை. ஸோ அதை வந்து நம்ம சரியாக காப்பாற்றினா தான் மற்ற ப்ரொடியூசரும் நம்மளை நம்பி பணம் போடுவாங்க, ஒரு நல்ல படத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஆனால் சார் வந்து வரவே இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இஷ்டத்துக்கு வந்து நாங்கள் பட்ஜெட் அந்த மாதிரிலாம் இது பண்ணல. ரொம்ப கிளியராக படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கிளியராக பிளான் போட்டு இவ்வளோ நாள் தான், இதுக்கு மேலே 5 பைசா நீங்கள் தர வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தேன். அதே மாதிரி இன்க்ளூடிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த பட்ஜெட்குள்ளே நான் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். அதே மாதிரி குவாலிட்டி நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணல, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். அண்டு ஓகே, கைலன் அப்படிங்கிறது மீனிங் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது வந்து சங்க காலத்து பேர். கைல் அப்படின்னா தவறே செய்யாதவன், அதாவது 0 எரர்ஸ். அது இந்த படத்துக்கு பொருந்தும். ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பெயரை வச்சுருக்கோம். கைலன் அப்படின்னு சொன்னால் த பர்ஃபெக்ஷனிஸ்ட், அதாவது தவறே செய்யாதவன், நிலையானவன், சாதிப்பவன், அந்த மாதிரி ஒரு நிறையா பேர் இருக்குது. இது ஒரு பழைய தமிழ் பேர். கண்டிப்பாக வந்து சார் வந்து ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு தமிழ் ஆர்வலர் கூட. ஸோ அதனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக தமிழில் தான் வைக்கணும். நானும் அப்படி தான். ஏன்னா நானும் மதுரையிலேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் அதுவும் எனக்கு இந்த தமிழ் பற்று எல்லாமே வந்து எனக்கும் இருக்குது. ஸோ அந்த படத்தை நம்ம வந்து ஆரம்பித்தப்போ சாருக்கு வந்து ஒரு சின்ன இது சொன்னார். தம்பி, நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்குறீங்க, ரைட், ஓகே, மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், பட் ஏதாச்சும் ஒரு சின்ன மெசேஜ் முடிஞ்சால் நீங்கள் வந்து, அதாவது முடிஞ்சால் ப்ரீச்சியாக இருக்கக்கூடாது, பட் படத்தோட படமாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பப்ளிக்காக நம்ம வந்து போகிறப்போ சின்னதை ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். பட் நான் கம்பல் பண்ணலை அப்படின்னு சொன்னார். பட் லக்கிலி இந்த ஸ்கிரிப்டில் வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு, ஒரு பிஸ்னஸ் இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற, அதாவது அவங்களோட
ஒரு வணிகர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களோட ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்னதாக ஒரு மெசேஜோட ஒரு கமர்ஷியலாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லராக சொல்லியிருக்கோம். அதுமாரி ஒரு நிறைய சர்ப்ரைஸும் இருக்குது உங்களுக்கு கிளைமேக்ஸில். ஸோ நிறையா நான் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ இந்த படத்துக்கு யார் வந்து ஆப்டாக இருப்பா அப்படிங்கிறத அடுத்த முடிவுக்கு வந்தோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து நிறையா வந்து இவங்கள இது பண்ணலாம், அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு என்ன ஒரு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், எல்லாம் மோஸ்ட்லி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பார்த்திங்கன்னா மேல் டாமினேஷன்லேயே வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா 2 மெயின் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஷோதா மேம் தான். ஏன்னா நான் வந்து அவங்கள அதே கண்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க பெஸ்ட்டாக ஆக்டிங் அவார்டு வாங்கியிருக்காங்க, ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதேமாரி நெடுஞ்சாலை சார், தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி 0 அந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நான் எந்த டேரக்டர்னாலும் எந்த வேலையினாலும் இந்த இவ்வளோ நாளில் செய்ய முடிஞ்சால் தாராளமாக செய்யலாம். ஏன்னா கண்டினியூஸாக ஷூட் போச்சு. அதாவது நாங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடிஞ்சுன்னு ஒரே ரீசன் என்னென்னா, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நிறையா நாள் வந்து தூங்காமல் கண்டினியூஸாகவே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சிச்சு. அதனால் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர். ஏன்னா அந்த படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் கேரளாலையும் ஷூட் போயிட்டு திருப்பியும் இங்கே வந்து மார்னிங் வந்தவொடனே ஷூட் முடிச்சு திருப்பி நைட்டு 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால் ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஒரு அமேசிங் ஹியூமன் பீயிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில் இருக்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க, எல்லாமே கேட்பாங்க. எவ்ரி டைம் வந்தாலுமே எந்த ஆட்டிடியூட் இருக்காது. அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன். அவ்வளோ எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த லீட் வந்து அஃப்கோர்ஸ் ரம்யா. அவங்களால இன்றைக்கி இங்கே சென்னையில் இதெல்லாம் இல்லாதனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அவங்களுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவங்க வந்து ஒரு சீஃப் எடிட்டராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அவங்களும் வந்து ஷீ இஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் அவங்களும் இந்த படத்துக்கு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோபாலா சார் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவர் சாகிறதுக்கு ஒரு 3 weeks முன்னாடி கூட நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வி மிஸ் யூ சார். அது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. அதே மாதிரி ஞானசம்பந்தன் சார் இந்த படத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன நையாண்டி ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சீரியஸான ரோலாக மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ரோல். அதேமாதிரி கோபிநாத் சார் அவர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. அனுபமா குமார் மேடம் பண்ணியிருக்காங்க. அவங்களாலையும் இன்றைக்கி வர முடியல, அவங்களும் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க, இதில் வந்திருக்கவங்க எல்லாமே பேசினவங்க எல்லாத்துக்குமே இதில் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மீட்டி ரோல்ஸ் தான். எல்லாத்துக்குமே வந்து ஏதோ வந்துட்டு பேசிட்டு போகிறவங்க அப்படி கிடையாது. இன்னொன்று சொல்லணும், இந்த படத்துக்கு 115 பேர் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கேஸ்ட் இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ அதனால் எல்லாமே கண்டினியூஸாகவே சேலஞ்சிங்காக தான் போச்சு எங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஃபிலிம். ஸோ நல்லபடியாக இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து இப்போது முடித்து இப்போ திரைக்கு கொண்டு வரதுக்கு படம் தயாராகிட்டுருக்கு. 25ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், தயவுசெய்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. எப்போவுமே திரைத்துறை உங்களை நம்பி தான் இருக்குது. இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது உங்களோட பொறுப்பு. அதை நான் வந்து தாழ்மையுடன் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணுன்னா, என்னோடய ஃபேமிலி பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து பிகினிங்லேருந்து ஒரு திரைத்துறையிலேருந்து வரல. நான் வந்து ஒரு வேலையில் பார்த்துட்டு நல்ல வேலையை திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டு சினிமாவில் இருக்க பாசத்தினால நான் அப்படியே வந்துட்டேன். அதனால் என் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு நல்ல வேலையில் இருக்கும்போது தூக்கி போட்டு நான் வந்து வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா எடுக்க போனால் யாருமே வந்து நம்மளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. ஸோ ஆனால் என்னைய வந்து என்னோடய பேஷனை மதித்து எனக்கு இவ்வளோ நாள் வந்து அவங்க பொறுமையாக இருந்து சப்போர்ட் பண்ணி இப்போ இந்த படம் வர்றது வந்து பெரிய இது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவோட பிறந்த நாள். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு கூட இல்லை. ஆனால் பை லக்கு வந்து இன்றைக்கி இந்த நாள் வந்து எங்கள் அப்பா பிறந்த நாள் அன்றைக்கே ட்ரெய்லரில் அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எங்கள் அம்மா, என்னோடய பொண்ணு, எங்கள் அக்கா, ஒரு வீட்டுக்காரர் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ண. எல்லாத்துக்கும் நன்றி. அதே மாதிரி நான் வந்து கூப்பிட்டு இங்கே எல்லாம் பெரியவங்க எல்லாம் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஒரு சின்சியர் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கோம். கண்டென்ட் உள்ள படம் நல்லா ஜெயிச்சிட்ருக்கு. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் வாழ்த்தி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமுக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து உழைச்ச என்னோடய டீமை நான் வந்து அறிமுகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கோ-டைரக்டர் பிரபாகர், ஃபஸ்ட்டு ஏடி ராஜசேகர், செகண்ட் ஏடி சுரேஷ் தமிழன், கணேஷ், இவங்க இல்லாமல் எனக்குமே எதுவுமே தனியாக செய்ய முடியாது. இட்ஸ் எ டீம் ஒர்க். எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் டீம் நல்லா இருந்தால் தான் படம் நல்லா அவுட்புட் கிடைக்கும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப நன்றி டீம் சார்பாக. ஸோ இதோட என் உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் நான் வைக்கிற ஒரே ரிக்வெஸ்ட், மீடியா பீப்புள் வந்து தயவுசெய்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தான் முதல் வணக்கம். உங்களுக்கு சொன்ன உடனே 2-3 கைதட்டி சத்தம் கேட்டது, மிக்க நன்றி. இந்த அருமையான படத்தில் புதுமுகங்கள் நிறையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் புதுமுகம் தான். நான் இடத்தால விருமாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்கிறதுக்கு மதுரை மொழிக்காக நான் வந்தேன். திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் நடிக்க போனேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி, நீ 2 மாட்டை பிடினா நம்ம கதி என்ன, நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம். நான் பயப்படுறதை பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ உங்களை மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு 50 வரைக்கும் வந்துட்டேன் சார். பேக்கராஜ் சார் 50 படம் வரைக்கும் வந்துட்டேன். அவருக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நானும் அவரு இப்போ தான் ஒரு வெப்சீரிஸில் நடிச்சுட்டு வந்தோம். இதில் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கதை, எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம், அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன். அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும், இயக்குனர் அவர்கள், தயாரிப்பாளர், கூட நடித்தவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளவு அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. உண்மையிலேயே இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுலேயும் நம்முடைய கௌரவ நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் உள்ளே வந்தேன். நான் மதுரைக்காரர் தான், எங்கள் தம்பி. அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப வியப்படைஞ்சேன். ஏன்னா நான் வந்து திரைப்படம் மட்டும் இல்லை, என்னுடைய யூடியூப் சேனலும் இருக்குது. நான் முதல்ல சினிமா ரசிகன். அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள். அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இது என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் நல்ல ஒரு படம், நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு விஷயத்தை எல்லோரும் கொண்டு வந்து கொடுக்கணும். அதை எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால், மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது. அதனால் இந்த படம், இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது. யார் அந்த கைலன், என்ன நடக்குது அப்படின்னு. இது பழைய ஸ்டைலுங்க. இந்த பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப, தீபாவின் கதி என்ன, அவன் அகப்பட்டானா, விடை வெள்ளித்திரையில் காண்க, இது இப்படி போட்டு படம் பேர், டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க. அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று. அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி, படத்தை நடிச்சிட்டு இருக்கப்பவே இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்தையும் வந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க பாருங்கள், அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்குது. அப்படியே இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை. அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்த பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தார் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து. அது எதுக்காக அப்படின்னா, நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டணும், அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சிடவும் கூடாது. மோசமானது
அது ரொம்ப மோசமானது. இதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசுகிறது ரொம்ப ஈஸின்னு நினைப்பாங்க. எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படியே அப்படின்னு கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டம் அதுக்கு தான். இப்போ இந்த போடியமே எதுக்குன்னா நடுக்க வெளியே தெரியாமல் இருக்க தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான் அப்படியே. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல் திரைப்படத்துலேயும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும் அந்த படம் வெற்றி அடைகிறதும் அதில் யாரும் கெட்ட படம் எடுக்கிறதில்லைங்க. இந்த படம் ஓடவே கூட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓடணுன்னு தான் எடுக்கிறாங்க. அது என்னமோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வெற்றியை நோக்கி நகருவோம். வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம். இந்த சில பேர் சொல்கிறாங்கள, நல்லா தான் எழுதியிருக்கேன், ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நல்லா உழைச்சிருக்கோம், அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த விடையை நீங்கள் தான் தரப்போகிறீர்கள். நன்றி, வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பிடிஎஸ் அரசகுமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷத்தோட என்னோடய 2வது ரிலீஸ் இது கைலான். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம். ஏன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர். அதுக்கு அரசகுமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றிகள். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்குமே ஜாம்பவான்களுக்கு முதல் கண் வணக்கம். ஒரு நல்ல கேரக்டர் கைலான், நல்ல படம் எதிர்பார்த்துட்ருக்கேன். கூட சீக்கிரம் நான் கேட்டுட்டு அஜித் சார் எப்போவுமே, சார் எப்போ சார் ரிலீஸ், எப்போ ரிலீஸ்னு. வந்துடும் கண்டிப்பாக வந்துடும்னு. இப்போது கௌரவ் சார் சொன்ன மாதிரியும் தனஞ்சய் சார் சொன்ன மாதிரியும் ஒரு படம் எடுத்து படம் கொண்டு வந்து திரை கொண்டு வந்து அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அது எவ்வளோ வருஷமானாலும் கண்டென்ட் ஜெயிக்குன்றது 100% உறுதி. ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் வட்டிக்கு வாங்கி படம் வந்து எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அதுக்கு வட்டி வருது. எனக்கு எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்ன தான் நம்ம ஸ்கெட்சு போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுறாங்க நிறைய படங்கள். அதில் தான் நிறைய படங்கள் அடிபடுது. கண்டென்ட்டாக வந்தாலும் இல்லை வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் ஜெயிக்கணும். அது ஒரு 100 படங்களில் 2-3 படங்கள் ஏற்படும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் அந்த லிஸ்ட்டில் வந்து கைலான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா, எடிட்டர் அஸ்வின் அவர்கள் எல்லாருமே இதில் நடித்த நிறைய பேருக்கு வந்து அருள் சார் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தாலும் எவ்வளோ படங்கள் வந்தாலும் அஜித் சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டைரக்ட் பண்ணாலும் சரி, இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸுக்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும். ஸோ வேண்டிகிட்ருக்கோம். அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. ஸோ அதில் இந்த படங்கள் வந்து வித்தியாசமான படமாக வரட்டும். ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர் அவருக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும், எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌரவ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் கடைசியில் ஒரு கண்டென்ட் இருக்குது, போராடினா மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற அது எல்லா விதத்திலும் அடங்கும் அது. ஸோ வாய்ப்பளது நன்றி. அன்பேசுவோம். கைலான் படம் ஹிட் நோக்கி நகரும். தேங்க்யூ. ஸ்ரீ குருபியோ நமஹா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட முதல் படம் நெடுஞ்சாயிலேருந்து இப்போ கைலான் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப பெருசு. அண்ட் ஐ மீன் இட். ஸோ இந்த படத்துக்கும் இந்த கைலான் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்ட்டுக்கும் இந்த க்ரூவுக்கும் இந்த ஒரு படத்துக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டுருக்கேன். இந்த படம் வெளியில் வரும்போது எல்லோரும் சொன்னாங்க, மேடையில் பேசும்போது சொன்னாங்க, லைக் there is a pain behind every release-னு. I've seen a director struggle for it. நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி I've seen them struggle for it. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள், இதோட பெயின் வந்து அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது. இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எங்கள் எல்லாருக்குமே. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். இன்றைக்கி கைலானோட ட்ரெய்லர் அண்ட் ஜூலை 25 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் சொன்ன மாதிரி நிறையா ஹார்ட் ஒர்க், நிறைய பேரோட பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு கனவு இருக்கும் பொதுவாக.
நம்மளை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு கனவு. எனக்கு நான் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து வர படம் எனக்கு படம் கைலன் தான். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த டிரெக்டர். அண்ட் ஆடிஷன் பண்ண போனப்போ எனக்கு பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை. அது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஆடிஷன் மட்டும் பார்த்து ஓகே இவங்களால பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், அஜித் சார். And my extended gratitude to the producer, sir. Thank you for making me part of this film. And everyone who I worked with, thank you so much for being so kind and so generous. உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான co-actors. And உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். Thank you so much. First of all, thank you so much for being here. அனைவருக்கும் வணக்கம். I'm just going to keep it very short and sweet. There's a lot of hard work that has been put into this, and there's a lot of love that has been put into this. And I really wish that all of you come and watch the film. It's releasing in July 25th. Please do watch the theatre. Thank you.